ஃப்ளெஷ் சாப்பிடவும் அதை ட்ரெயின் பண்ணிச்சு. ஒருவேளை இன்றைக்கி மேபி நம்ம ராங் குரூப்பில் நம்ம ஒருவேளை இருந்துகிட்ருக்கலாம். பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க, யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ட்ரெயினர்ஸ். அவங்க வந்து சிங்க குட்டிகள் மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் பண்ணியிருக்காங்க, பெரிய சாதனைகளை படைத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்குற ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். அவங்க படின்னு சொல்கிறது, இல்லை சில விஷயங்களை இது செய்யாதேன்னு சொல்கிறது உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஆடை போல் ப்ளீட் பண்ணக்கூடாது. அதாவது அம்மா வந்து 10 அடி பாஞ்சா குட்டி 18 அடி பாயோன்னு சொல்லுவாங்க, 16 அடி பாயோன்னு. அதே போல் நீங்கள் வந்து இன்னும் அதிக சாதனைகளை புரியணும்னு சொல்லி அவங்க கொடுக்குற ட்ரைனிங் ஒருவேளை பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அக்செப்ட் தட் your teachers and your parents are your mentors. They train you. So I pray that you all பிள்ளைகளும் பெரிய சாதனைகளை படைத்து சிறந்த சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். அதே போல் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன SNPT குடும்பமாக பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொல்லி நிறைய இங்கே படித்த மாணவர்களுடைய பிள்ளைகள் இன்று எங்களுக்கு மாணவர்களாக இந்த கல்லூரியில் வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது we really feel proud. ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்கள் பிள்ளைகளாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவங்கள எங்கள் பேர பிள்ளைகளாக பார்க்குறோம். பார்க்கும்போது இவ்வளோ ஒரு இந்த இன்ஸ்டிடியூஷனோட இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆன் திஸ் ஸ்பெஷல் அக்கேஷன், இந்த நல்ல ஒரு சிறந்த நாளில் நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வந்து I pray that God bless each and everyone and every family who has gathered here, and I wish you all a very good luck. Thank you so much. Thank you madam, thank you for your spiritful speech. உங்களுடைய பொன்மொழிகள் படி உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இருந்தால் மீண்டும் எங்கள் பேரப்பிள்ளைகளுடன் 50வது ஆண்டு விழாவையும் நாம் இங்கு இதே மண்ணில் கொண்டாடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு சிறப்புரையாற்ற ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Good morning to all our SNPT members. நான் பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. நான் பேசணும்னு நினச்சதில் 50% பிரின்சிபல் மேடம் பேசி முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் முதல்ல எழுதுனதே ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி டேட்டு தான் நீங்கள் காலேஜில் சேர்ந்தீங்கன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் மேடம் முடிச்சிட்டாங்க. காலேஜ் நேமு ஸ்ரீ நல்லழகு பாலிடெக்னிக் காலேஜ். அந்த காலேஜுங்கிறது எல்லாருக்கும் ஆட் பண்ணாங்க. இப்போ நம்ம காலேஜ் பேர் ஸ்ரீ நல்லழகு நாடார் பாலிடெக்னிக் காலேஜ். பட் ஸ்டில் SNPT ரிமைன்ஸ் சேம். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது நாடார் சமுதாயத்திலேருந்து வாங்கப்பட்டு நாடாரில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நடத்துகிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ப்ராபப்ளி நீங்கள் படித்து முடித்தப்பெல்லாம் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி பண்ணோம். நீங்கள் அட்மிஷன் வாங்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரே ஒரு வருஷம் உங்கள் சிஸ்டத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு ரூம்குள்ளே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அண்ணாச்சி என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி இவ்வளோ கொடுப்பேம்பாங்க. ஒரே ஒரு வருஷம்தான். அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை பார்த்து இப்போ நிறையா பேர் படிச்சுட்டாங்க. இந்த குரூப்பாக அபவ் 400 இதான் உங்களோட இது. ஃபீஸ் இஸ் சேம். அது மற்ற ஐட்டம் வாட் வி கால் தட் அட்மிஷன் ஃபீஸ் வேரிஸ். இதை இப்போ நிறைய காலேஜ் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் வரல, நீங்களாம் யூனிஃபார்ம் போட்டவங்களா போடாதவங்களா? போடலை. அப்போது 7 வருஷம் எனக்கு முன்னாடி செக்ரட்டரி வேறு இருந்தாங்க. நான் வந்து கல்யாணராமன் உங்களுக்கு தெரியுமா? கல்யாணராமன் உங்களுக்கு சீனியர். அவனை வச்சு தான் அப்போ நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு ஏஜ் இருந்தது 35 வயசு. அதோட இந்த வழியாக தான் என் மில்லுக்கு போகணும், ஆக்சிஜன் ஃபேக்ட்ரிக்கு போகணும். JPR மற்றவங்கெல்லாம் நம்மளோட சின்ன லெவலில் ஆரம்பித்தாலும் எங்கேயோ போயிட்டாங்க அந்த 7-8 வருஷத்தில். அப்போ எனக்கு அப்படியே கோபமாக வரும், அப்படியே மனசுக்குள்ளே. ஏன்னா எங்கள் ஃபேமிலினால தான் இந்த லேண்டு வாங்கப்பட்டது. அப்படி இருந்தும் எங்கள் ஃபாதர் பொறுமையாக இருந்தாங்க. என்னை போட்டப்போ 2வது வருஷமோ 3வது வருஷமோ JPR கூப்பிட்டு விட்டார். என்ன தம்பி ரொம்ப சேஞ்ச் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணுறியா, அதனால தான் என் மருமகனை சொல்லி வர சொன்னேன். ஆமாம், நல்ல நேம் 3 வருஷத்துக்குள்ளே எடுத்துட்டியாப்பா. ஆனால் 7 வருஷம் விட்டுட்டிங்களே, நாங்கள்லாம் 7 வருஷத்தில் என்ன நாங்கள் பண்ணிட்டோம், எங்ககிட்ட என்ன இருந்துச்சுன்னு. உங்கள் ட்ரஸ்ட்டு தான் தமிழ்நாட்டிலே பெரிய ட்ரஸ்ட்டுன்னாரு.
இல்லைங்க எங்கிட்ட என்னங்க இருக்க ஒன்றும் இல்லைங்கன்னு. ஏங்க சிவந்தி ஆயத்தனே ட்ரஸ்ட்டு, பிறகு என்னமோ தமிழ்நாட்டில் நீங்கள் தான் பெரிய ட்ரஸ்ட்டு, அதை விட்டுட்டு என்ன தம்பி பேசுகிறீங்கன்னாரு. அப்போ தான் கல்யாணராமன் வந்து யாருன்னு கிடையாது, எங்கள் ஃபாதர் கூடவே இருந்து இந்த லேண்டு வாங்குறது சங்கம் நடத்துகிறதெல்லாம் இருந்தவர பேரன். அவனை ஒரு பிடிச்சி தான் உங்கள் டிசிப்ளினை கொண்டு வந்தேன். அதில் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இதுவே வந்து ஒரு 75% என்னால் ஒரு நிமிஷம் தம்பி. ஹலோ. ஏன்னா அந்த கல்யாணராமன் அவ்வளோ ஒம்பு பண்ணுவான். நான் வந்த வருஷம் நீங்கள் இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நானும் ஆண்டு விழா பார்த்துருக்கேன். அந்த வருஷம் வந்து டாக்டர் நடராஜன் பழைய பிரசிடெண்ட்டு, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கேட்டீங்க. நானும் ஆண்டு விழா பார்த்துருக்கேன். ஒருத்தரும் எல்லாம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் வந்த உடனே என்ன பண்ணலான்னு யோசித்தேன். யார் யார் பம்பு பண்ணுறாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு விட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்சார்ஜ் கொடுத்தேன். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிங்க, எங்களுக்கு டான்ஸ் பார்ட்டி வேணும்னு. இதை சாரி, நாட் டான்ஸ் பார்ட்டி, மியூசிக். சார் மியூசிக் எல்லாம் பண்ணிவிடுவோம் சார், ஆனால் எங்களை தரையில் உட்கார வைக்கிறாங்க. நாங்கள் ஓகே, ஐ கன்சிடர் போத். ஆனால் டாக்டர் நடராஜன்ட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணி தான் அதெல்லாம் வாங்கினேன். சேர் போட்டுவேன். மியூசிக் பாட்டில் ஒரே ஒரு ரிக்வெஸ்டேஷன் வச்சிங்க சார், ஒரு 3 பாட்டுக்கு மட்டும் நீங்கள் இருக்கணும் கெஸ்ட்டுங்க. அந்த 3 பாட்டு முடிஞ்சோடனே நாங்களே, அப்போ மடக்கிற சேர் தானே, சேரை நாங்களே மடக்க போட்டு டான்ஸ் ஆடுவோம் சார், எங்களுக்கு பெர்மிட் பண்ணுங்க. நீங்கள் டாக்டர் நடராஜன் அசந்து போயிட்டார். என்னப்பா இத்தனை வருஷமாக நாங்கள் நடத்தினோம், எங்களால் நடத்தவே முடியலையான்னு. அதுதான் டாக்டர் நடராஜன் என் பேரில் வச்ச முதல் நம்பிக்கை. ரெண்டாவது, இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கல்யாணராமன் பேரில் எடுத்த ஆக்ஷன். நான் அவன் பேரில் இருக்கிற எல்லா ஃபைலையும் எடுத்து, அவன் பண்ண தப்பு எடுத்து ஒரு 5000 ரூபா ஃபைனை போட்டு விட்டேன். உடனே டாக்டர் நடராஜன் ஃபோன் பண்ணார். டாக்டர் ஜெயராமன் எனக்கு முன்னாடி இந்த செக்ரட்டரி, ஏய் என்னப்பா ஆண்டியப்பனார் பேரனுக்கு போட்டியாமலப்பா ஃபைனு. ஆமாம், இதில் என்ன இருக்குது என்ன? ஏய் பார்த்துப்பா, உங்கள் ஐயா கூடவே இருந்தவர் என்ன. நான் சொல்லிவிட்டேன், இந்த விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க. நான் இதில் ஒரு பிடிச்சா தான், அவன் பேசுகிறத இப்படித்தான் பேசுவான். எங்கள் தாத்தா அதை வந்து ஏஎன்எஸ் கூட இருந்தது எல்லாம் வாங்கினவர்ப்பா, என்னை யாருங்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு லெக்சரரே சொல்லுவான். அந்த மாதிரி சொன்னதுனால நான் இப்படி விடவே மாட்டேன், யாரும் இதில் தலையிடாதீங்கன்னு. எங்கள் ஃபாதர் என்னை ஒன்றுமே கேட்கல. அப்புறமா கல்யாணராமனோட அப்பா வந்து ஒரு ஸ்மால் டைம் பொலிட்டீஷியன். எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அப்போ செல்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீட்டு நம்பர் கிடச்சிருக்கு. என் ஒய்ஃபு போயிட்டு இந்த வழியாக தான் வருவார் இவர். அப்போ 100 ஃபீட் ரோடெலாம் கிடையாது, பெரம்பூர் வழியாக போனோம். இன்றைக்கி பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வரமாட்டேன்னார். நான் உடனே ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, விட்டுருங்க வேலையை, எதுக்குங்க இந்த வேலை நமக்குன்னு. நேரம் இங்கே வந்தேன் காலேஜுக்கு, அட்ரஸ் எடுத்த நேரம் உங்கள் வீட்டுக்கே போயிட்டேன். யாருங்கன்னு. நான் ஏஎன்எஸ் பிள்ளைங்க என்ன. ஐயோ உட்காருங்க. நான் கல்யாணராமனோட அம்மா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க. என்னங்க என்ன? இல்லை ராஜாராமன் என்னை அடிக்கணுன்னாரான், ரோட்டில் அடித்தா அசிங்கம், இங்கே அடிக்க சொல்லிடுங்க என்ன. ஆனால் அடிக்கிறது என்ன இல்லைங்க, நாடார் சமுதாயத்தில் இதை உருவாக்குறவங்கள தான் அடிக்கிறாரு. நான் வேணால் அடி தான் வாங்குவேன், அது இன்னும் பெர்சனலாக அடி வாங்குறதெல்லாம் அது இன்னொன்று. அடுத்த நாள் ஆண்டியப்ப நாடார் ஃபோன் பண்ணி, அப்பா ராஜாராமன் மன்னிப்பு கேட்க வந்துக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் வந்து யாரையும் பனிஷ் பண்ணலைங்க, அவங்கள திருத்துறேன், அவ்வளோதான். என்னோடய பாலிசியே அதுதான். ரொம்ப தப்பு பண்ணால் அது வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஃபைனை குறைச்சி சேர்த்தேன். அதுதான் பையங்களை நான் டிசிப்ளினில் கொண்டு வந்தது 75%. அப்போ ஸ்டாஃபுங்களும் இந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சண்டை போடுவாங்க. அப்புறம் ஸ்டாஃப் மீட்டிங் வச்சு சரியாக வரல. இன்றைக்கும் ஒரு பெரியவர் கொடுத்த ஐடியா, எனக்கு ரொம்ப பெரியவர்னு சொல்ல முடியாது, இதை நடத்துறதுக்கு எனக்கு 2 மென்டர்ஸ். ஒருத்தர் நவ் இஸ் நோ மோர், மாரியப்பன் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரஸ்பாண்டாக இருந்தாங்க மாரியப்பன்னு சொல்லிட்டு. அவர் இன்னொன்று போஸ்ன்னு எனக்கு ஒரு 5 இயர்ஸ் சீனியர். அந்த போஸ் என்ன சொன்னாங்க, ஏம்பா இத்தனை ஸ்டாஃப் மீட்டிங் வச்சா ஸ்டாஃபுக்குள்ளே ஒற்றுமை வர மாட்டேங்க, நீ ஒரு நாள் ஒன்று பண்ணு, அவங்க போடுற சண்டையெல்லாம் உன் முன்னாடி போட சொல்லு, முடிச்சுட்டு உன் பர்சனலாக ஒரு நல்ல டின்னர் கொடுன்னார். என்னென்ன வேணுமோ அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசினேன் நான். அப்புறம் யார் யாருக்குள்ளே சண்டையோ வாங்கப்பா, இந்த ஓரத்துலேருந்து சண்டை இங்கே போடுங்க, ஸ்டாஃப் ரூமில் போடாதீங்கன்னு. அதோடு நான் பர்சனல் டின்னர் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்போ வருஷத்துக்கு 4 தடவை கொடுத்தேன், அப்போ ஸ்டாஃப் கம்மி, இன்றைக்கும் கொடுக்குறேன்.
இந்த ஸ்கூலையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து என்னால் முடியலை, வருஷத்துக்கு 2 டின்னர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெர்க்ஸ் இல்லை, எது இல்லைனாலும் வருஷத்துக்கு மை எக்ஸ்பென்ஸ் இயர் இஸ் அரௌண்ட் 2.5 lakhs to 3 lakhs. இவ்வளோ ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்கும் 2 டின்னர், அது போக எல்லா கல்யாணம் எது செய்கிறது அதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் எது என் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னொன்று, எங்கள் ஃபாதர் நாங்கள் வந்து சேர்ந்தப்போ எந்த ஒரு வவுச்சர்லேயும் ஒன்றால் ஒரு செலவு இங்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் எங்கே போய் எந்த வேலையாக போய் வந்தாலும் என் செலவை இங்கே எழுதவே மாட்டேன். இப்போ அசோசியேஷன் மீட்டிங் போயிட்டு வந்தேன் 4 நாளைக்கு முன்னாடி ட்ரிச்சிக்கு. ஒரு செலவு எதுவும் நாங்கள் எடுக்கிறது கிடையாது. அந்த பாலிசியை ஐ எம் ஏபிள் டு மெயின்டைன். சரிதானா? இப்போ பையங்களை சொல்லிட்டேன், அப்போ உள்ள பையங்க ஸ்டாஃப். அடுத்து யூனிஃபார்ம். பையங்களை திருத்துறதுக்கு இன்னொரு வழி என்ன, யூனிஃபார்ம் போட வைக்கலாம்னு நினச்சேன். எங்கள் ட்ரெஸ்ட்டில் எல்லாம் சொன்னாங்க, நீ தோத்துருவே பார்ப்போன்னாங்க. ஜேபிஆர் கூப்பிட்டு வச்சே சொன்னார், பாரியா நீ இதில் தோத்துருவையா, இவ்வளோ நாள் நீ கொண்டு வந்துடுவேன்னு. ஐயா நான் நடத்தி காட்டுறேன்னு. முதல்ல ஃபஸ்ட் இயர் பையங்களுக்கு மட்டும் என்ன ரேட்டுக்கு வாங்கினோன்னா அண்ணன் ரேட்டுக்கு துணியை கொடுத்துட்டேன். பேரண்ட்ஸ் எல்லாம் ஏங்க இன்னொரு செட்டு கொடுங்களேங்க, அல்லது இன்னொரு கலரில் எங்களுக்கு இதே மாதிரி கொடுங்களேன்னு வரவேற்றாங்க. அப்படியே கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரு பையன் சேர்ந்தான்னா அந்த பையனுக்கு 3 வருஷமும் அதே கலர். செகண்ட் இயர், ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை ஃபஸ்ட் இயர் யார், செகண்ட் இயர் யார், தேர்ட் இயர். திஸ் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் மை என் சன்னு படித்த இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து அதை படித்து தான் இங்கே கொண்டு வந்தேன். அது என்னோடய ஓன் இதில். அனதர் ஃபஸ்ட்டு பிளட் டொனேஷன். பிளட் டொனேஷனுக்கு ஆரம்பித்தனாலும் அதை நல்லபடியாக நடத்துனதுக்கு ரொம்ப காரணம் நம்ம என்எஸ்எஸ் பீப்புள், பர்டிகுலர்லி மிஸ்டர் பிரபாகரன் அண்ட் அதர் ஸ்டாஃப் அண்ட் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. அப்போ எல்லாம் நம்ம முதல்ல கொடுத்தப்போ வந்து பிளட் பேங்க்கில் பிளட்டே இருக்காது. இப்போ அப்படி இல்லை. இந்த கேம்புக்கு வர்றேங்க, பி பாசிட்டிவ் இத்தனை ரெடி பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு குரூப்பில் இத்தனை ரெடி பண்ணுங்கன்ற அளவுக்கு அவேர்னஸ் வந்தாச்சு. ஸோ 15 இயர்ஸாக கண்டினியூஸாக நம்ம அந்த அவார்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று அவர் பிளேஸ்மெண்ட் இஸ் நம்ம தான் முதல்ல பாலிடெக்னிக் லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆரம்பித்ததே தான். இன்றைக்கி நாகர்கோவில் வரைக்கும் தெரியும் நல்லழகு பாலிடெக்னிக் இவ்வளோ மோசமான இதுலேயும் ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. சீட்டு டிமாண்டில் தான் போகுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க அந்த நம்ம இது நாங்கள் நடத்துகிறத பற்றி வரைக்கும் பேசுகிறாங்க. என்னையே அங்கே ஒரு 10-20 காலேஜ் சேர்ந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங்க்குன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பேச போகிறவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் பீப்புள். மைக் எடுத்தால் அவரவர் டாப்பிக்கில் 4 hours 5 hours பேசக்கூடிய டாப்பிக்கு. அவ்வளோ சிறப்பாக நம்ம பாலிடெக்னிக்கை மதித்து அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பாலிடெக்னிக் ஒரு பெருமைகள். ஆனால் நீங்கள் இருக்கிறப்ப இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணலேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? பண்ணியாச்சா? சரி. என்ன இருந்தாலும் ஹாஸ்டலில் இருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிரபாகரன் சாரோட அந்த குடிசையில் எத்தனை பேர் இருந்தீங்க, அந்த டாய்லெட் என்ன வசதி இருந்துச்சு அப்போது, அதெல்லாம் உங்களுக்கு அதில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நானே ரூம் இல்லாமல் எத்தனை நாள் இந்த பில்டிங் கட்டுறப்ப எனக்கு ரூமே கிடையாது. சும்மா பிரின்ஸிபல் ரூமில் உட்காருவேன். இப்போ மேனேஜர் எக்ஸ்கியூஸ் பண்ண சொன்னார் உங்கள் எல்லாரையும். அவர் பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்குறாரு நாளைக்கு. அதனால் கோயில் எல்லாம் போயிட்டு தான் சார் சேர்க்கணும், அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ கேஷியருங்க முத்துசேகர் சார் ஞாபகம் இருக்கா? இப்போ அவர் மேனேஜரு அது சொல்ல சொன்னார். என்னால் வர முடியல சார், சொல்லிவிடுங்க, அதில் நிறையா பேர் பெர்சனலாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல சொன்னார். எல்லாரும் உங்கள் ப்ரெசன்ட் பொசிஷனை அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒன்று கொடுங்க. ஏன்னா சம் ஆஃப் யூ மேபி இன் அ வெரி குட் பொசிஷன், we can call you for சீஃப் கெஸ்ட். ஆர் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்லா பண்ணிங்கன்னா we can call you for lecturers for the benefit of our students. சிலர் பிஸ்னஸில் நல்லா இருப்பீங்களா இருக்கும், யூ கேன் என்டர்ப்ரனர்ஸாக இருப்பீங்க. நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதுக்காக தான் அதை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நல்லா நடத்துறதுக்கு என்னென்னலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3லேயுமே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கிறோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இது 2ம் கம்பல்சரி. அது போக ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் நிறையா நடத்துகிறோம். இதுதான் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டுக்குரிய சக்ஸஸுக்கு காரணம்.
நம்ம இதில் இப்போ என்னோட இதில் என்னன்னாக்கா வந்தால் அந்த பையன் ஒன்று வேலை வாங்கிட்டு போயிடணும், இல்லையா லேட்ரல் என்ட்ரியில் போய் ஃப்ரீ சீட்டில் சேரணும். அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 95% we have achieved. ஏன்னால் போன வருஷம் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருந்த பையங்களை கூட எடுக்கிறது கம்பெனிக்கு முன்னாடி வந்தாங்க, இன்க்ளூடிங் டிவிஎஸ். ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் பரவாயில்ல சார் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் கண்டிஷன் போட்டிருக்கோம், எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பையனுக்கு சேலரியோட லீவு கொடுங்க, அப்போ தான் அந்த பையன் படித்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கும் அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். even though our family has started all these things and there are trustees, committee members, இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒரு சிட்டிங் ஃபீஸ் கிடையாது, ட்ராவலிங் அலோன்ஸ் கிடையாது, எல்லாமே ஹாண்டரி தான். இங்கே ஜென்ரேட் பண்ணுற பணம் எதுவுமே வெளியில் எடுக்கவே போகாது, எல்லாம் இந்த லேண்டுக்குரிய டெவலப்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன சீக்கிரம் தெரிய வரும். ஒன் மோர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் கோயிங் டு கம். அது என்ன இன்ஸ்டிடியூஷன்றதுல ஒரு டயலமாவில் இருக்குது. அது அநேகமாக இன்னொரு 2-3 monthஸில் நல்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஐதர் அன் என்ஜினியரிங் காலேஜ் ஆர் எ மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு 2ல் 1 கண்டிப்பாக வருங்க. இன்னொன்று, இந்த அலுமினியஸை மீட் பண்ணணும்னு நான் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சிங்க. எல்லாத்தையும் சொல்லுவோம், வரமாட்டானுங்க, வந்தாக்கா அவங்க பிஹேவியர் சரியில்லாமல் இருந்தது. ஆனால் 25th இயர்னு சொல்லி வந்த ஃபஸ்ட்டு பேட்ச் நீங்கள் தான். உங்களுக்கு முன்னாடி பேட்சஸ் இருக்குது. ஸோ வி வில் கம்யூனிகேட் டு ஆல் த பேட்சஸ். எங்கள்கிட்ட இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்த பேட்சும் ஆரம்பிங்க இதே மாதிரி. இது ஒரு நல்ல சண்டேயோ அல்லது ஆகஸ்ட் 25th ஒரு 10:30 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற மாதிரியோ நான் கம்யூனிகேட் பண்ண சொல்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஜஸ்ட்டு கீழே படித்தவங்க மேலே படித்தவங்க முடித்தாச்சு, நான் அவங்களுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த 25th இயருங்கிறது ஐ டோன்ட் மைண்ட், நானும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன். நான் உங்களோட நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சன். இந்த மாலை இதுவரை கழட்டல, நீங்கள் எனக்கு செஞ்ச மரியாதை அந்நேரமாக கழட்டி வச்சா அதில் என்ன இருக்குது? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்சேன். எனக்கு அரிச்சல் எதுவும் வந்தாலும் வெளியே நான் இது பண்ணுவேன், உங்களோட உட்காந்து சாப்பிடுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஸ்டாஃப் மீட்டிங், கடைசியாக ஸ்டாஃப் மீட்டிங் நடந்தப்போ நமக்கு கவர்மெண்ட்லேருந்து நிறையா நம்மளை செய்ய சொல்கிறாங்க. நம்ம காலேஜ் இஸ் டூயிங் வெரி வெல்னு டம்மி நம்பரிங் ஒர்க். அப்போ ஒருத்தர் 3 வருஷமாக வந்துட்டு இருப்பார். ஒவ்வொரு தடவையும் அது நடக்கிறப்ப தான் நான் ஸ்டாஃப் மீட்டிங் நடத்துவேன். அவர் இல்லைன்ட்டு போயிடுவார். கடைசி தடவை சார் எங்கள் ஸ்டாஃபோட உட்கார வேண்டாம், பின்னாடி அட்லீஸ்ட் உட்காருங்க சார்ன்னு. இங்கே நடந்த விதத்தை பார்த்துட்டு அங்கேருந்து கையை தூக்கி செக்ரட்டரி பெர்மிஷன் கேளுங்க, நான் கொஞ்சம் நேரம் பேசணுன்னு. ஏங்க நான் 17 வருஷமாக 18 வருஷமாக எங்கள் காலேஜில் நான் வேலை செஞ்சுருக்கேங்க. எங்கள் செக்ரட்டரியை நான் ஒரு நாளும் பார்த்தது கூட கிடையாது. ஒரு செக்ரட்டரி இவ்வளோ தூரம் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டாஃபையும் பேர் சொல்லி கூப்பிட்றாரு, அவருக்கு நடந்த நல்லதை சொல்கிறாரு, அவங்க வீட்டில் நடந்த ப்ராப்ளத்தை சொல்கிறாரு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, இருந்தால் சொல்லுங்கன்னு அளவுக்கு நடத்துகிற அளவுக்கு நான் பார்த்தது இல்லைன்ட்டார். அது முடிஞ்சுது. சாப்பாடு எப்போவுமே இங்கே சாப்பிடுவோம். அன்றைக்கி வேணுக்குன்னே 3 லைட் டின்னர்னு இன்றைக்கி போட்ட மாதிரி போட்டிருந்தோம். அவருக்கு ஒரு சேர் போட்டோம், எனக்கு பிரின்ஸிபல் மேடத்துக்கு, ஸ்கூல் பிரின்ஸிபலுக்கு. என்னங்க இது எங்கள் தாத்தா பேரில் ஆரம்பித்தாங்க, டிவிஏ நல்லது நாடார். அப்போ ஹை ஸ்கூல், இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கும் சென்னையிலேருந்து 75 பையங்க அங்கே படிக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க அந்த ஸ்கூல் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கணும்னு. எங்கள் ஃபாதரு, சித்தப்பா எல்லோரும் படித்தது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தான். அவங்க அங்கே ஆரம்பிக்கிறப்போ ஒரு 4 ஏக்கர் இடமும் 4000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதில் இருக்கப்பறம் தான் ஓகே இங்கே வந்து நம்ம ஒன்று செய்யணும், அவங்க ஃபாதர் பேரில் எங்கள் தாத்தா பேரில் இன்னொன்று செய்யணுன்றதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்து ஏதோ வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் தாத்தாவோட இனிஷியல் நல்லழகு நாடார் தான். ஆனால் டிவின்றது என்னன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி. அவர் எங்கள் ஊர்லேருந்து திருப்பதிக்கு லைஃப்பில் 3 தடவை மாட்டு வண்டியில் போய் பார்த்துட்டு வந்தவர். அதனால் அவர் அதுக்கு அந்த இனிஷியல் டிவின்னு ஆட் ஆனது. அந்த நேமில் தான் இந்த பாலிடெக்னிக்கும் ஆரம்பிக்கணும் அப்படின்றக்கா இவ்வளோ பெரிய இடம் வாங்கினாங்க. இருந்தாலும் இந்த பாலிடெக்னிக் மட்டும் இல்லை, இருக்கிற இடம் ஃபுல்லாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சிடணுன்றது எங்கள் ஃபாதரோட ஆசை. ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ நம்ம பழைய ஒர்க் ஷாப்பில் தான் ஆரம்பித்தோம்.
அப்போல்லாம் அவரால் முடியாது, இருந்தாலும் அவர் தான் திறந்து வைக்கணும்னு நம்ம பழைய பிரசிடெண்ட் அவங்க சிவந்தியாயத்தன் சொன்னாங்க. வந்து மைக்கில் பேசி தான் தீர்வேன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, என் மகன் மோகனும் சிவந்தியாயத்தனும் சேர்ந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் 42 ஏக்கர்லேயும் கல்வி ஸ்தாபனங்களாம் ஆரம்பித்து விட்றணும், இதுதான் என்னோடய ஆசைன்னு அவ்வளோ வயசுலேயும் சொன்னார். இத்தனைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்க சொத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஏக்கரில் ஒரு ரைஸ் மில் இருக்காதான், மற்ற 3 இவ்வளோ இடமும் இதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சதுக்கு நான் செய்கிறது ஒன்றுமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன். நான் மிஞ்சி இங்கே வந்து ஒரு 2.75 ஏக்கர்ஸ் ஒரு டிஸ்பியூட் இருந்த லேண்டை வாங்கியிருக்கேன், அவ்வளோதான் நடந்தது. என்ன இருந்தாலும் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் கேட்டது. நல்ல வேளை எனக்கும் எதுவும் பிஸ்னஸ் கமிட்மெண்ட் வந்து வர முடியாமல் போகாமல் போயிடுச்சு. உங்களோட இருந்து இந்த ஃபங்க்ஷனை முடித்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து விட்டு உங்களுடன் நண்பகல் விருந்து சாப்பிட்டு விட்டு நான் விடைபெற்று கொள்வேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் கட்டுங்க. எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. உங்கள் எழுச்சி உரை எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. பாபு ஆண்ட்ரூ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சசிகுமார், எங்கள் நண்பர்கள் குழு சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பை கல்லூரிக்கு அளிப்பதற்கு எங்கள் நண்பர்கள் பாபு, ஆண்ட்ரூ, சசி அண்ட் காசிராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா அவர்கள் அந்த சிறு பரிசை பெற்றுக்கொள்வார். இம்முறை எங்களால் முடிந்த அளவு ஒரு புக் ஷெல்ஃபை பரிசாக அளிக்கிறோம். அதன் சாவியை நண்பர்கள் அளிக்கிறார்கள்.